ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் வீடியோ நம்ம என்ன பார்த்தோம்? இதை தான் பார்த்தோம். ஜஸ்ட் இந்த விண்டோ மட்டும் தான் கிரியேட் பண்ணுறது பார்த்தோம். ஓகேவா? இப்போது இந்த விண்டோவில் நான் ப்ரோக்ராமிங் அப்படின்னு நான் டைப் பண்ணால் இந்த நேமில் ஒரு கொஷின் எனக்கு கிரியேட் ஆகணும். ஓகேவா? நம்ம ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் என்ன நம்ம டிசைன் பண்ணி வச்சுருக்கோம்னா, இந்த நேமில் ஒரு டேபிள் கிரியேட் ஆகணும். ஓகேவா? ஒரு MySQL Sqlite3 தெரியும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம சேனல்லே ஸ்டூடெண்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்ட் லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் சிஸ்டத்துலேயே Sqlite3 பற்றி பேசியிருக்கோம். ஓகேவா? ஸோ இங்கே வந்து ப்ரோக்ராமிங் நான் கொடுத்தேன்னா அதுக்குன்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆகணும். ஒரு டேட்டா பேஸில் மல்டிபிள் டேபிள் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் ஆகணும். அந்த ப்ரோக்ராமிங்கில் கொஷின்ஸ் ஆட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேவா? அந்த டேபிளில் தான் கொஷின்ஸ்லாம் ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் கிரியேட்டுன்னு கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகணும்? ஒரு ஒரு டேபிள் கிரியேட் ஆகணும். ஓகேவா? ஸோ அதுக்கான வேல்யூ நம்ம பார்ப்போம். இப்போது எங்கே இருக்குது அந்த கிரியேட் பட்டனு இங்கே இருக்குது. ஓகேவா? கிரியேட் பட்டன் இங்கே இருக்குது. இங்கே போயிட்டு நான் கமாண்ட் கொடுக்குறேன். கமாண்டில் போயிட்டு எனக்கு என்ன பண்ணணும்னா கிரியேட் கொஷின் இங்கே பாருங்கள். ஃபங்க்ஷனை மட்டும் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகேவா? ஃபங்க்ஷனை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். டெஃப் கிரியேட் கொஷின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போது நமக்கு பேக்கெண்ட் தேவை. பேக்கெண்டுன்னு ஒரு பைத்தான் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் எப்படி பண்ணுறேனோ அதேமாதிரி பண்ணுங்கள். பேக்கெண்ட் நான் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன். இங்கே வந்து இம்போர்ட் Sqlite3 வந்து நான் இம்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா? இம்போர்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். என்னென்னா கிரியேட் கொஷின் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? அந்த ஃபங்க்ஷனில் என்ன பண்ண போகிறோன்னா டேபிள் அப்படின்னு ஒரு டேபிள் நேம் அப்படின்னு ஒரு பேராமீட்டர் வாங்குகிறேன். ஓகேவா? ஸோ Sqlite3 கனெக்ட் பண்ணுறேன். ஏதாச்சும் ஒரு டேட்டா பேஸ் நேம் கொடுத்துங்க. என்னென்னா நான் என்ன பண்ணுறேன்னா கொஷின் அப்படின்னு ஒரு டிபி கொடுக்குறேன். ஓகே, அண்டு கர்சர் வேணும் இல்லையா? SQL டாட் கர்சர். ஓகே, அண்ட் ஆல்சோ எக்ஸிக்யூட் பண்ணணும். கொரி ஒன்று எடுத்துக்குவோம். நம்ம கொரி எடுத்துக்க போகிறோம். கொரி எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம பின்னாடி பார்ப்போம். அண்ட் ஆல்சோ கர் டாட் எக்ஸிக்யூட் கொரியை தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறது. அண்ட் ஆல்சோ SQL டாட் கமிட்டு அண்ட் SQL டாட் க்ளோஸு. ஓகேவா? ஜஸ்ட் இது தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது கிரியேட் டேபிள் பண்ண போகிறோம். ஓகேவா? கிரியேட் டேபிள் பண்ணுறதுக்கு என்ன கொரி Sqlite3ல? ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். கிரியேட் டேபிள் நேம் கொடுக்கணும். டேபிள் நேம் எப்படி இருக்கணும்? நம்ம கொடுத்துருக்க நேம் தான் வரணும். ஓகேவா? டேபிள் நேமு, அந்த டேபிள் நேமில் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னென்ன தேவைப்படும் நமக்கு, நம்ம கொஷின் இதுவில் என்னென்ன தேவைப்படும்? ஓகே, நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் பார்ப்போமா என்னென்ன தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், பேக்கெண்டில் இங்கே பாருங்கள், கிரியேட் குயிஸ் செட்டுன்னு கொடுக்குறேன்னா கிரியேட் டேபிள். ஓகேவா? ஐடி டேபிள் நேமு, கொஷின் ஐடி எதுக்குன்னா அந்த கொஷினை நம்ம மாடிஃபை பண்ணுறதுக்கு. ஓகேவா? அண்ட் ஆல்சோ கொஷின் வேணும் நமக்கு. அதுக்கப்புறம் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3, ஆப்ஷன் 4, அதுக்கப்புறம் ஆன்சர் வேணும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து கொஷின் ஐடி வேணுமா? கொஷின் ஐடி அது என்னவா இருக்கணும்? இன்டீஜர் பிரைமரி கீ. ஓகேவா? இன்டீஜர் பிரைமரி கீயாக இருக்கணும். ஓகேவா? இன்டீஜர் பிரைமரி கீயாக இருக்கணும். அதுக்கப்புறம் கொஷின் நேமு. ஓகேவா? அந்த கொஷின் நேம் இருக்கணும்ல. இப்போ நான் ஒரு கொஷின் நான் கிரியேட் பண்ணுறேன். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பைத்தான் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். அந்த ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பைத்தான் நான் கொடுக்குறேன்ல, அந்த கொஷின் நேம் எடுத்துகிட்டு வந்து கொஷின் நம்ம tkinter விண்டோவில் காமிக்கணும். ஸோ அந்த கொஷின் நேம் நம்ம டேட்டா பேஸில் சேவ் பண்ணால் தான் எடுத்துகிட்டு வந்து காமிக்க முடியும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து கொஷின் நேமுன்னு ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கிறேன். அது வந்து டெக்ஸ்ட்டாக தான் இருக்கணும். ஓகேவா? டெக்ஸ்ட்டாக தான் இருக்கணும். அண்ட் ஆல்சோ ஆப்ஷன் 1. ஓகேவா? ஆப்ஷன் 1 அதுவும் டெக்ஸ்ட்டு தான். ஓகேவா? அண்ட் ஆப்ஷன் 2 அண்ட் ஆப்ஷன் 3 அண்ட் ஆப்ஷன் 4. ஓகேவா? அண்ட் ஆல்சோ ஆன்சரும் வேணும் நமக்கு. ஓகேவா? இது எல்லாமே எப்படி இருக்கணும்? டெக்ஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா? இது எல்லாமே டெக்ஸ்ட்டாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ
இதுவும் டெக்ஸ்ட்டாக இருக்கணும் அண்ட் ஆல்சோ இதுவும் டெக்ஸ்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஓகே, இப்போது ஒரு கொரியை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. அந்த கொரி பர்ஃபெக்டாக ரன் ஆகும். ஓகேவா? யூ டோன்ட் வரி. இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே ஒரு பிரிண்ட் மெசேஜ் கொடுக்குறேன். டேபிள் நேம் அண்ட் ஆல்சோ கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஓகேவா? சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். மெசேஜ் கொடுத்தா மட்டும் போதாது, நம்ம இங்கே கால் பண்ணணும்ல. ஓகேவா? இப்போ நான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன். இங்கே வந்து எதுனா பேக் எண்டை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஐ மீன் அந்த ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பேக் எண்ட். ஓகேவா? பேக் எண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. ஓகேவா? இப்போது பேக் எண்ட் இருக்கா? அந்த பேக் எண்டில் என்ன ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்? கிரியேட் கொஷின் பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? கிரியேட் கொஷின் பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம். டேபிள் நேம் நம்ம கொடுக்கணும் இல்லையா? இது நம்ம தான் இங்கே வாங்கியிருக்குமே. இங்கே பாருங்கள், டேபிள் நேமுன்னு இங்கே நம்ம வாங்கியிருக்கோம் இல்லையா? ஓகே, அந்த டேபிள் நேமை இங்கேயும் நம்ம கொடுக்கணும். இல்லைனா ரன் ஆகாது, எரர் அடிக்கும். அந்த டேபிள் நம்ம எங்கேருந்து எடுக்கணும்? நம்ம அந்த டேபிள் எங்கேருந்து எடுக்க போகிறோம்னா, இங்கே ஒரு என்ட்ரி கிரியேட் பண்ணி வச்சுருப்போமே. எங்கே அது? கிரியேட் கொய்ஸ்ன்னு இருக்குது. இங்கே ஒரு என்ட்ரி நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருப்போமே. இதோ இருக்குது பாருங்கள். கிரியேட் கொய்ஸ் என்ட்ரின்னு நம்ம ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை காப்பி பண்ணி இங்கே கொடுத்து அந்த என்ட்ரிலேருந்து எனக்கு கெட் ஆகணும். ஓகேவா? கெட் ஆகணும். அதை வந்து நான் எதில் சேவ் பண்ணுறேன்? டேபிள் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் சேவ் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்? டேபிள் நேமை அப்படி பேராமீட்டராக கொடுத்துட்றேன். ஓகேவா? ஜஸ்ட் நம்ம இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? இப்போ வந்து எனக்கு ப்ரோக்ராமிங் அப்படின்னு ஒரு இங்கே ஏதோ எரர் அடிக்கு, என்னன்னு பார்த்துடலாமா? செல்ஃப் டாட் கிரியேட் கொஷின் அது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனே இல்லை, ஏன் இது மாதிரி பண்ணுற அப்படின்னு என்கிட்ட கேட்குது. ஓகேவா? செல்ஃப் டாட் கிரியேட் கொஷின் ஒரு ஃபங்க்ஷனே இல்லை, ஏன் இப்படி பண்ணுற? நம்ம கிரியேட் பண்ண கொஷின் அந்த வேரியபிள் நேம் வந்து தப்பாக இருக்குது. ஓகேவா? இப்போ ஜஸ்ட் நான் ரன் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ கிரியேட் கொய்ஸ் கொடுக்குறேன். ப்ரோக்ராமிங் அப்படின்னு எனக்கு ஒரு டேபிள் கிரியேட் ஆகணும். ஐ மீன் கொஷின் கிரியேட் ஆகணும். ப்ரோக்ராமிங் சைடில் பார்த்தோன்னா அது பேர் டேபிள், நம்ம சைடில் பார்த்தோன்னா அது பேர் கொஷின். ஓகேவா? நான் கிரியேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ப்ரோக்ராமிங் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு மெசேஜ் வந்துருச்சா? ஓகே, அப்போ நம்ம ப்ரோக்ராம் வந்து பர்ஃபெக்டாக ரன் ஆகுது. ஓகேவா? இப்போ நான் கேன்சல் பண்ணும்பொழுது அகைன் நான் அதே விண்டோக்கு வரேன்ல, அப்போது எனக்கு அந்த டேபிள்லாம் காமிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நிறைய நம்ம ப்ராஜெக்டில் நிறைய டேபிள்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? ஐ மீன் நிறைய கொஷின்ஸ்லாம் கிரியேட் பண்ணுவோம். அந்த கொஷின்ஸ் எல்லாமே நம்மளுடைய tkinter ஃப்ரேமில் வந்து காமிக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்க்ரோல் பார் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? வீடியோ வந்து லென்த்தாக போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்க்ரோல் பார் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. see you next video.